பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். பிரசங்கி 10 அதிகாரம் 1 வசனம். பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியனமும் அப்படியே செய்யும். இந்த வசனத்தில் சாலமன் சொல்லும்போது தைலக்காரனுடைய நல்ல பரிமள தைலத்தை செத்த ஈக்கள் நாரி கெட்டுப்போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியனமும் அப்படியே செய்யும் என்று சாலமன் இங்கே சொல்கிறதை காண்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மில் அநேகர் பொதுவாக பொதுப்பணியில் செயல்படுகிறவர்கள், நற்காரியங்களை செய்கிறவர்கள், பொதுவான காரியங்களை செய்கிறவர்கள், சில நல்ல காரியங்களை செய்வார்கள். சமுதாயத்தில் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்களை செய்வார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கடமைகளை உண்மையோடு உத்தரவத்தோடு செய்வார்கள். கையிட்டுதல் விலகி போவார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வேலையை உண்மையோடு உத்தரவத்தோடு செய்வதோடு அரசாங்கத்துக்கும் தேவனுக்கும் பிரியமானவர்களாக காணப்படுவார்கள். சமுதாயத்தில் நல்ல பெயர் உள்ளவர்களாக, நற்சாட்சி உள்ளவர்களாக காணப்படுவார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில், மற்றவர்களை தாங்குவதில் எந்த விதமான ஒரு அவப்பெயர் அவருடைய வாழ்க்கையில் இருக்காது. ஆனால் சில சுபாவங்கள் அவர்களுக்குள்ள மறைந்து இருக்கும், சில கெட்ட பழக்கங்கள் அவர்களுக்குள்ள இருக்கும். சமுதாயத்தில் நல்ல பெயர் வாங்குகிறவர்கள், ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு சின்ன கோபம், அல்லனா ஒரு சின்ன பொய், அல்லனா ஏதோ ஒரு சின்ன சுபாவம் மறைந்து காணப்படும். அது அவளுக்கு இது தவறுன்னு தெரியும். அதிலிருந்து விடுதலை பெறும்படியாக பிரயாசப்படுவார்கள். அவள் பிரயாசத்தினால பலன் இல்லாமல் அதை மூடி மறைத்து கொண்டிருப்பார்கள், ரகசியமாக வைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் என்றைக்குமே அது ரகசியமாக இருக்காது. சில நேரத்தில் அவளுடைய அந்த சுபாவங்கள் வெளிப்படும் போது, ஐயா இந்த மனிதனா இப்படி செய்தான், இந்த சௌகரியம் இப்படி செய்தான், அது எவ்வளவு பக்தி உள்ளவள், எவ்வளவு உண்மையாக காரியங்களை செய்கிறவர், எவ்வளவு திறம்பட அந்த காரியங்களை செய்தவர், சமுதாயத்தில் நல்ல பெயர் வாங்கினவர் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த தீய செயலை செய்து விட்டாரே, இந்த காரியத்தை செய்து விட்டாரே என்று சொல்லி அவருடைய நற்பெயர்கள் எல்லாம் மறைந்து போகும். நல்ல காரியங்களை செய்தார், நற்பணி செய்தார், சமுதாயத்தில் பெரிய மனிதனாய் காணப்பட்டார். ஆனால் ஏதோ ஒரு சின்ன மதியனும் அவருடைய நல்ல பெயரை கெடுத்து விட்டது. இதே போல தான் வேதத்தில் கூட அநேக நபர்களை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஒரு நபரை நாம் தியானிப்போமானால் எசேக்கியா என்று சொல்லக்கூடியதான ராஜா. அந்த ராஜாவோட நாட்களில் ராஜா அவர் தேசத்தில் நல்ல மனிதனாய் காணப்பட்டார். மற்ற ராஜாக்கள் இல்லாத பெயர் புகழ் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு காணப்பட்டது. அதில் உதாரணமாக எண்ணாகமத்தில் வாசிக்கிற 21 அதிகாரத்தில் இசுஜனங்கள் ஆண்டவர் உருவமாக முறுமுறுத்த போது ஆண்டவர் அவளுக்குள்ள கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்புகிறார். இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் அநேகரை கடித்தது. அதில் சிலர் செத்து போனார்கள். ஜனங்கள் மோசே பார்த்து முறையிட்ட போது ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ செய்து ஒரு கம்பத்தின் மேலே தூக்கி வை, பாம்பு கடிக்கப்பட்டவன் யாரானாலும் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து கம்பத்தில் தூக்கி வைத்தார். பாம்பு கடிக்கப்பட்டவர்கள் அந்த சர்ப்பத்தை பார்த்தபோது பிழைத்தார்கள். அந்த வெண்கல சர்ப்பம் மோசையுடைய நாட்கள் இருந்தது, யோசுவோட நாட்கள் இருந்தது, நியாயாதிபதியுடைய நாட்கள் இருந்தது, ராஜாக்களுடைய நாட்களும் இருந்தது, தாவீதுடைய நாட்கள் இருந்தது, சாலமோனுடைய நாட்கள் இருந்தது. அப்படியே அது தலைமுறையாக அந்த வெண்கல சர்ப்பம் இருந்து கொண்டு இருந்தது. நாம் ராஜாக்களை வாசிக்கிறோம், ஜனங்கள் அதுக்கு தூபங்காட்டி வந்தார்கள், தூபங்காட்டி அதை ஒரு தெய்வமாக ஆராதித்து கொண்டிருந்தார்கள். இந்த எசேக்கியா ராஜா ஆன உடனே அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அதுக்கு நிகுஸ்தான் என்று பேரு. பாருங்க, தாவீது செய்யாத மகத்தான கிரியை, சாமுவேல் செய்யாத மகத்தான கிரியை, அந்த பெரிய கிரியை இந்த எசேக்கியா ராஜா செய்தார். சாலமோனோட நாட்களுக்குள்ள அந்த வெண்கல சர்ப்பம் இருந்தது. ஒரு ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டினா அந்த நாட்கள் இந்த ஜனங்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை தூபம் காட்டி வந்தார்கள்.
அந்த வெண்கல சர்ப்பத்தை ஆராதித்து கொண்டிருந்தார்கள், அதுக்கு பலி செலுத்தி கொண்டிருந்தார்கள், தூபம் காட்டி கொண்டிருந்தார்கள், அதை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். தாவீதுடைய நாட்களில் கூட அது தாவீதுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு காணப்பட்டது, சாலமுடைய கண்கள் மறைக்கப்பட்டு காணப்பட்டது. ஆனால் எசேக்கியா ராஜா, அவன் ராஜா ஆன உடனே அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார். மாத்திரமல்ல, அவருடைய அப்பாவோட நாட்களில் தேவாலயத்தை மூடினார், விளக்குகளை அணைத்து போட்டார், அங்குள்ள பனிமுட்டுகள் எல்லாம் சிதறடித்தார். கர்த்தருடைய பலிபீடத்தை கூட ஒரு ஓரமாக மாற்றி வைத்து விட்டார். அந்த பலிபீடத்தின் மேலே பலி செலுத்தப்படவில்லை. ஆனால் எசேக்கியா ராஜா ஆனதும் ஆலயத்தை சுத்தம் பண்ணினார், ஆலயத்தில் உள்ளதான அந்த அசுத்தங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தினார், கர்த்தருடைய பலிபீடத்தின் மேலே பலியிடும்படி ஆரம்பித்தார். இப்படி அநேக நல்ல காரியங்களை இந்த எசேக்கியா ராஜா செய்தார். ஆகையினாலே தாவீதை பார்க்கலும் அல்லது தாவீதுடைய நாட்களில் செய்யப்படாத காரியத்தை கூட எசேக்கியா செய்தார் என்று நாம் சொல்ல முடியும். அவ்வளவு நல்ல ராஜா. அவருடைய ராஜ்யபாரம் மிகுந்த மேன்மை உள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாய் காணப்பட்டது. எந்த குறைபாடுகளும் இல்லாத ஒரு ராஜ்யமாய் காணப்பட்டது. சனகரிப்பு படையெடுத்து வந்தபோது கூட கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தாவே பாரும், கர்த்தாவே கேளும் என்று சொல்லி ஜெபித்து 1,85,000 பேரை கொலை செய்ய இவருடைய ஜெபமே காரணமாக இருந்தது. அவ்வளவு நல்ல மனிதன், அவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தவர். அவருடைய ஆட்சி காலம் மிகுந்த பொற்காலமாய் காணப்பட்டது. நல்ல மனிதனாய் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் வேறு தவறுகள் எதுவுமே இல்லை. ஆனால் அவர் வியாதிப்பட்டார், வியாதியில் சுகமாக்கப்பட்டார். சுகமாக்கப்பட்ட போது பாபிலோனிலிருந்து ராஜா சில மனிதரை இவருடைய நல விசாரிக்கும்படியாக, வியாதிப்பட்டு சுகமாக்கப்பட்டபடினாலே நல விசாரிக்கும்படியாக ஆள் அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். அப்படியானா இந்த எசேக்கியாவுடைய பெயர் பாபிலோன் வரைக்கும் எட்டினது. இவர் நல்ல ராஜ்யபாரம் பண்ணுகிறார், இவருடைய ஆளுகை நன்றாக இருக்கிறது, தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார் என்று இவருடைய நற்கிரியைகள் பாபிலோன் வரைக்கும் பரம்பனப்படினார் தான். இவர் வியாதிப்பட்டனால பாபிலோன் ராஜா அங்கிருந்து மனிதரை அனுப்பி இவருடைய நல விசாரித்தார். ஆனால் நல விசாரிக்க வந்ததான அந்த பாபிலோனுடைய மனிதர்களுக்கு தன்னுடைய படை பலத்தை காண்பித்தார், தன்னுடைய ஆயுத சாலைகளை காண்பித்தார், தன்னுடைய பொக்கிஷங்களை காண்பித்தார், பணபலம், படைபலம், அவருடைய எல்லா வசதிகளையும் காண்பித்தார். அவர் காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஏசாயை பார்த்து ஏசைக்க சொல்லுகிறாரு. ஏசாய் வந்து கேட்குறாரு, இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? தூர தேசத்தில் வந்தார்கள். உங்கள் வீட்டில் என்ன பார்த்தார்கள்? உங்கள் வீட்டில் பார்க்காத பொருளே இல்லை, எல்லாத்தையுமே பார்த்தாங்க. என்னோட பண்டக சாலையை பார்த்தாங்க, ஆயுத சாலையை பார்த்தாங்க, பொக்கிஷ சாலைகளை பார்த்தாங்க. இந்த வீட்டில் அவர்கள் பார்க்காத பொருள் இல்லை, அவளை நான் காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அப்போது ஏசாய் சொல்கிறாரு, காலம் வரும், அப்போது நீர் இதுவரைக்கும் நீரும் உங்களுடைய பிதாக்களும் சேர்த்து வைத்த பொக்கிஷங்கள், ஆயுதங்கள், உங்களுடைய மனிதர்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். உம்முடைய பிள்ளைகளிலும் சிலர் அங்கே வேலைக்காரலாம் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, நாளாகமத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, எசேக்கியாவை சோதிக்கும்படியாக ஆண்டவர் இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்தார் என்பதாக. எசேக்கியாவுடைய அந்திம நாட்களில் இந்த ஒரு மதியனமான காரியம் இவருடைய வாழ்க்கையில் வந்து விட்டது. அதுவரைக்கும் நற்காரியங்களை செய்தவர், ஆண்டவரை பிரியமான காரியங்களை செய்தவர், ஆண்டவரை பிரியமாகவே வாழ்ந்தவர். அவருடைய அந்திம நாட்களில், அவருடைய கடைசி நாட்களில் இந்த மதியனமான காரியத்தை செய்தார். ஆகையினாலே அவருடைய பிள்ளைகள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள் என்று அடுத்த அதிகாரங்களில் நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நான் நன்றாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருக்கிறோம், ஆண்டோட நாமத்தை அறிவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், ஆண்டோடைய ஆலயத்தில் உண்மையாகவே ஆண்டவரை தொழுது உள்ளவர்களாக இருக்கிறோம், ஆண்டோட ஊழியக்காரங்களுக்காக செயல்படுவர்களாக இருக்கிறோம், அநேகரை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துவர்களாக இருக்கிறோம், ஆண்டோட ஊழியங்களுக்காக தாராளமாய் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம், மிஷனரி ஊழியங்களுக்காக, மற்ற ஊழியங்களுக்காக தாராளமாய் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம், ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறோம், நல்ல காரியங்களை செய்கிறோம். ஆனால் நமக்குள்ள மறைந்திருக்கிறதான சின்ன அந்த காரியம், மறைந்திருக்கிறதான அந்த சின்ன காரியம், மதியனமான காரியம் நம்முடைய பெயரை கெடுத்து விடும், நம்ம பேரை கெடுத்து விடும். வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லா செய்கிறீங்க, திறம்பட செய்கிறீங்க, குற்றம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள மறைந்திருக்கிறதான சின்ன பொய்யா இருக்கலாம், இச்சையாக இருக்கலாம்,
அல்லது ஏதோ ஒரு காரியம், மதியனமான காரியம் உங்களுக்கு மாத்திரம் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைந்திருக்குமானா அது உங்களுடைய பெயரை கெடுத்து விடும். நாம் இங்கே வாசிக்கிறோம், ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை அப்படியே அந்த சொற்ப மதியனும் செய்யும் என்று வேதத்தில் படிக்கிறோம். தைலக்காரனுடைய நல்ல வாசனை உள்ள தைலத்தை எப்படி ஒரு சித்த ஈ கெட்டு நாரி போக பண்ணுமோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்நாள் வரைக்கும் ஆண்டவருக்காக செயல்படுகிற, பொது பணியில் செயல்படுகிற, மற்றவர்களுக்கு செய்கிறதான எல்லா காரியத்தையும் அந்த சொற்ப மதியனும் அழித்து விடும். பரலோகத்தும் போக முடியாது. நான் இசைக்கல்ல வாசிக்கும்போது, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்வானானா அவனுடைய நீதி எல்லாம் மறக்கப்பட்டு போகும், அவன் செய்த அநீதியிலே அவன் செத்து போவான் என்று நான் வாசிக்கிறோம். அப்படியானா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல காரியங்களை செய்கிறோம், நமக்கு தெரியாமல், நமக்கு மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிற சொற்ப மதியனும் நம்மை தேவராஜ்யத்துக்கு போக விடாது, இந்த உலகத்திலும் நம்முடைய பெயரை கெடுத்து விடும். ஆகையினாலே சொற்ப மதியனை எதென்று நாம் ஆராய்ந்து பார்த்து இந்த சொற்ப மதியனத்தை நம்மை விட்டு அகற்றி ஆண்டவரை பிரியமாய் காணப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலவேளையிலும் இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசினதை நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த வாழ்க்கையில் அநேக மதியனங்கள் காணப்படுகிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். உமக்காக அநேக காரியங்களை நாங்கள் ஆண்டவரை விருப்பத்தோடு செய்தாலும் ஆண்டவரே சில மதியனங்கள் கர்த்தாவே எங்களை அடிமைப்படுத்தி காணப்படுகிறதப்பா. அல்லது விடுதலை பெற வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம், எங்களால் முடியவில்லை. ஆண்டவரே இயேசுப்பா, அந்த மதியனமான காரியங்கள் எங்களை விட்டு அப்புறப்படுத்த என்பதை ஜெபிக்கிறப்பா. கனத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, மேன்மை பெற்றதான மனிதனை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, சொற்ப மதியனுக்கு எடுத்து போடும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எங்கள் வாழ்க்கையில் கூட காணப்படுகிற மதியனங்கள் எங்களை ஆகாதவரிலிருந்து தள்ளிவிடாதபடிக்கு ஆண்டவர்களை காக்கணும் என்று ஜெபிக்கிறோம். நீதிமான் தன் நீதியை விட்டு அநீதி செய்வானால் அவன் பிழைப்பானோ, அவன் செத்து போவான் என்று சொல்லப்படுகிறப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் அந்த மதியனத்தை அப்புறப்படுத்தி ஒரு நீதியை சுதந்திரிக்க, நீதியை செய்கிறவளா எங்களை மாற்றணும் என்று ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.